சொல்லிட்டா வந்து ஒரு ப்ரோ பார்த்திட்டிங்கன்னா ஒழுங்காக செய்கிறேன் நேராக ஒரு ப்ரோ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாப்பிள்ளை போட்டிலலாம் நீங்கள் என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போவீங்க அதை ஃபுல்லாக காட்டுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இப்போ நம்ம இந்த இதான் வந்து செப்பலை கழட்டிக்கலாம். இங்கே தான் நாங்கள் வந்து செப்பல்லாம் வந்து கழட்டி வச்சுப்போம். அன்னி சைடு சாமி இருக்குமா, அதனால் வந்து கழட்ட மாட்டோம். இப்போ வந்து நாங்கள் இதான் வந்து மாப்பிள்ளை போட்டு நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போவோம்னு பார்த்துட்டிங்கன்னா இதான் வந்து டொக்காஸ்டோ 20ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த இன்ஜின் நாங்கள் வந்து கவர் போட்டு மூடி வச்சுக்கிறோம். அப்புறம் இது வந்து சுசுகி 40 இது வந்து பெட்ரோல் ரொம்ப அதிகமாக குடிக்கும். இது டொக்காஸ்டோ 20. இந்த டொக்காஸ்டோ 20 பார்த்துட்டிங்கன்னா ஏன்டா அதே காட்டிகிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் தான்டா காட்டுனதா ஏமே சொல்லல. இதுதான் டொக்காஸ்டோ 20. இதை நாங்கள் எப்போ வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுமாரி சாதாரண டைம் ஸ்லோவாக போகிறப்ப அலைய போடுறப்ப இந்த இன்ஜினை வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா பெட்ரோல் இது கம்மியாக கொடுக்கும். இது வந்து 4 ஸ்டோக்கு, இது 40 வந்து 2 ஸ்டோக்கு. எங்கேயாச்சும் வளைக்கிறாங்க, இந்த மாப்பிள்ளையோட நியூஸ் கிடச்சினாக்கா அந்த இடத்துல வளைக்கிறாங்க, வேகமாக போகணும் அப்படின்னாக்கா 40 அடித்து ஸ்பீடாக போகும். ஏன்னா அதில் பெட்ரோல் அதிகமாக போடுனாக்கா அடிக்கடி ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக ஒரு இடத்துல மீன் கண்டிப்பாக வருது அப்படின்னாக்கா வேகமாக போகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 37 அடி போட்டு, சுசுகி போட்டு. நாங்கள் வந்து சுசுகி போட்டு அப்படி தான் சொல்லுவோம், இல்லை ஃபைபர் போட்டு. சுசுகி ஸ்டார்டிங்கில் இந்த போட்டில் வச்சுருந்தனால எல்லோரும் சுசுகி போட்டு அப்படி சொல்கிறான்னு நினைக்கிறேன். அப்புறம் இதோட டேங்க்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து இந்த கிடுக்கிக்குள்ளே தான் இருக்குது டேங்க்கு. இந்த பைப்லாம் எதுக்கு நாங்கள் வச்சுக்கிறோன்னா நம்ம வந்து ரொம்ப நேரமாக உட்காந்து இன்ஜினை பிடிக்க முடியாதுல்ல, அதனால் அந்த ஹேண்டிலில் வந்து இப்படி சொறி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இப்படி பிடிப்போம். அப்படி அதுதான் அந்த பைப்பு. அந்த பெரிய இன்ஜின் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த பைப் வந்து சொருகி இருக்குது பாருங்க. ஆல்ரெடி இந்த பைப்பு சொருகி இருக்குது. நம்ம நின்றுக்கிட்டே பிடிக்க வேண்டியதான். நான் உட்காந்துட்டு பிடிச்சா ஏத்தாப்பில் வர போட்லாம் நமக்கு தெரியாது. அதனால் இந்த பைப்பை போட்டு இப்படி கிடிக்க மேலே நின்றுக்கிட்டு இப்படி பிடிப்போம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது நம்ம போட்டுக்கு வந்து எவ்வளோ பெட்ரோல் எடுப்போம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக வந்து 20,000 எடுப்போம், குறைஞ்சபட்சமாக 10,000 எடுப்போம். ஆனால் நாங்கள் வந்து நிறைய பேர் இந்த போட்டில் வந்து பார்ட்னர்ஷிப் இருப்பாங்க. நாங்கள் வந்து தனியாக வச்சுக்கிறனால ஒரு 10,000, 12,000 அந்தமாரி எடுப்போம். மீன் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு பெட்ரோல் எடுப்போம். அதிகபட்சமாக ஒரு 15,000, 16,000 தான் எடுத்துக்கிறோம் பெட்ரோல். ஆனால் அதுமாதிரி ஒரு சில பேர் வந்து ரெண்டுமே 40 வச்சுருப்பாங்க. அவங்க தான் வந்து 20,000, 30,000 பெட்ரோல் எடுப்பாங்க. இந்த இன்ஜின் 40 இருக்குல்ல, இதேமாரி 2 வச்சுருப்பாங்க. அது பெட்ரோல் ரொம்ப அதிகமாக ஓடுங்காக 20,000 பெட்ரோல் எடுப்பாங்க. நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 15,000 எடுப்போம் ஒரு நாளைக்கு பெட்ரோல் மட்டுமே. இதோட பெட்ரோல் ஓசி வந்து டேங்க் வந்து உள்ளே தான் இருக்குது. நாங்கள் இப்போ எது டக்குன்னு ஏர் ஆகிடுச்சுன்னா இது வந்து நாங்கள் கையால் வந்து இந்த பால் அமுத்திட்டு இருப்போம். மாதிரி பெட்ரோல் இல்லாமல் ஒரு சில டைமில் ஏர் ஆகிடும். அப்போ வந்து இந்த பால் அமுத்தி விட்டோம்னாக்கா நல்லா புஷ் ஆகி ஸ்பீடாக போகும். அதுக்காக தான் வந்து இதை கொடுத்துருக்கோம். இதோட கிடிக்கி வந்து உள்ளே திறந்து காமிக்கிறேன், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பாருங்கள். என்ன வீடியோ எடுக்கணும் அதை காட்டுற எல்லாத்தையும் வீடியோ எடுக்கணும். ஓகே, நாங்கள் வந்து நாங்கள் போகிறதுக்கு ஒரு பெட்ரோல் கேன் தான் உள்ளே வச்சுக்கிறோம். மீதி 2 பெட்ரோல் கேன் வந்து ஐஸ் பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறோம். அது வந்து தேவைப்படுறப்ப எடுத்துப்போம். ஐஸ் கீர் வைக்கிறனாக்கா அது பெட்ரோல் எடுத்து உள்ளே வந்து ஐஸ் வச்சுப்போம். இந்த பொண்ணெல்லாம் இருக்குது, 2 கேன் இருக்குது. அப்புறம் தாளம் இருக்குல்ல, அதான் விட தேலோன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து நாங்கள் மீன் பிடிக்கிற கருவியோட கேமராவோட ஒயர் உள்ளே போயிருக்கு. முரட்டை போல்ட்டு போட்டுருந்தது கழட்டி உங்களால் கழட்ட முடியும். கழட்டல முடியல, ஐயோ போல்ட்டு போட்டிருக்கு கழட்ட முடியும். இந்த ஒயர் இருக்குல்ல, இந்த தான் அந்த கேமரா ஷூ மாதிரி தான் இருக்கும். உள்ளே ஒன்றும் கிடையாது, ஷூ மாதிரி இருக்கும். உள்ளே வந்து தண்ணி ஊற்றிருக்கும், அந்த தண்ணியில் தான் அந்த கேமரா இருக்கும். இப்போ வந்து நான் இந்த கேமரா அதோட மானிட்ரு அதை வந்து நாங்கள் எக்கஸ்1 அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே உள்ளவங்களாம் வந்து டிவி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏதாச்சும் மூஞ்சில் தான் இருக்கா? இல்லை நல்லா தானே இருக்கு, நல்லா தெரியுறேண்ணா. சும்மா மைக்கே படாமல் பேசுகிறது கேட்குதானே எனக்கே தெரியுது. இப்போ நம்ம வந்து இதில் பிடிக்கிற டிவியை தான் காட்ட போகிறோம். எங்களோட அந்த உள்ள ஒரு மைக் மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க, அதுதான் வந்து சென்சாரு. அது வந்து டிக்கின்னு அடிச்சுட்டே இருக்கும். செகண்டுக்கு ஒரு தடவை உள்ள தண்ணிக்குள்ளே இருக்கிறத ஸ்கேன் பண்ணி காமிச்சிட்டே இருக்கும். அந்தமாரி கீழே ஏதாவது இந்த உயிரினங்கள் ஏதாவது போனாலே நமக்கு ஸ்கேன் பண்ணி நம்ம இந்த திரையில் காமிக்கும். அல்லது எக்கஸ்1 சொல்லிட்டு சொல்லுவோம். இதைத்தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். கேர்மின் 350 FF+ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுதான் வந்து இங்கே இங்கே வந்து பவர் ஒயரு பார்த்தீங்கன்னா, இது வந்து பவர் ஒயரு. இது வந்து அந்த மைக்கோட உள்ளே வந்து ஒரு இது கட்டினேன்ல, சென்சார் ஷூ மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அதோட ஒயர். அதை வந்து நாங்கள் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படி. அப்புறம் இந்த பவர் ஒயர் இருக்குல்ல, இதை வந்து இந்த ரெட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதில் வந்து பேட்டரியிலேருந்து பவர் வரும். இதில் பார்த்துட்டிங்கன்னா
இந்த சென்சாரோட ஒயரு இது கனெக்ட் பண்ணால் அப்புறம் நமக்கு வந்து டிவியில் வந்து காமிக்கும் சூப்பராக அந்த மீன்லாம் காமிக்கும். ப்ளூ கலரில் வந்துடும். ஏதோ மீன் எதாவது வந்தனாக்கா நான் கடல் மேலே நிறைய தடவை வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் மீன் எதாவது வந்தால் ரெட் கலரில் அப்படியே வட்டமாக காமிக்கும், குச்சி குச்சா வட்டமாக காமிக்கும். அதை பார்த்து நாங்கள் கீழே வந்து மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வலையை போட்டு வளைச்சிருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைலுக்கு சார்ஜ் போடுறது, பவர் பேங்க்கு, அப்புறம் டேட்டா கேபிள், இந்த பக்கெட்டுக்குலாம் மீன், அப்புறம் அந்த சிக்னல் லைட்டு எதுக்கு வச்சுக்கிறோனாக்கா நைட் டைமில் நாங்கள் வலை வளைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்தமாரி வெள்ளை கலர் தண்ணி கேன் இருக்கும்ல அதுக்குள்ளே அந்த லைட்டை போட்டுட்டு அப்படி தான் போட்டு நாங்கள் வலை வளைப்போம். இந்த வாக்கி வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்த வாக்கி இதை தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். பார்த்துக்கோங்க, யூனிடர்ன் இருக்குது, இல்லை ஜிபிஎஸ் இருக்கும், வாக்கி 2 கருவிகள் உள்ளது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னொரு வாக்கி நாங்கள் யூஸ் பண்ணோம். இதில் வந்து எஃப்எம் உண்டு, அப்புறம் வந்து ஜிபிஎஸ் உண்டு. ஜிபிஎஸ் கிடையாது, வாக்கி எஃப்எம் இது 2 தான் உண்டு. இதில் ஜிபிஎஸ் கிடையாது. இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2800 வருது ஃப்ளிப்கார்ட்டில். அப்புறம் இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களுக்கு மாப்பு வரல அப்படிங்கிறனால இந்த டிவி வந்து நான் அந்த இடத்துல வந்து மாட்டலை. சரி, இந்தமாரி நாங்கள் தண்ணி படாத பக்கெட் தான் நாங்கள் வச்சுப்போம், வாட்டர் ப்ரூஃப் பக்கெட்டு. அதுமாதிரி நாங்கள் போட்டை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒன் டே தங்கல் அப்படின்னாக்கா ஒரு நாளில் போய்ட்டு வந்துடும். அப்படின்னாக்கா நாங்கள் வீட்டிலேருந்தே சாப்பாடு வந்து டிஃபனில் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது வந்து ஒரே நாளில் சாப்பிட்டுட்டு ஒரே நாளில் ரிட்டன் வந்துடுவோமா, அதனால் ஒரே நாளில் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாப்போலங்கிறனால ஒரே நாளில் போட்டை எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்புறம் விழுப்புரம் வரீங்களா? அப்போ நாங்கள் வந்து மீனுக்கு நிறைய பிடிச்சனாக்கா இந்தமாரி பாக்ஸ் 2 பாக்ஸ் வச்சுருப்போம். வெளியூரில் தட்டினாச்சா இந்த மாதிரி பாக்ஸ் தான் வந்து மீனை பிடிச்சி நாங்கள் இடப்போட வந்து திட்டுப்போம். 2 பாக்ஸ் வச்சுருப்போம். ஒரு பாக்ஸ் வந்து 50 கிலோ பிடிக்கும் மத்தி. இப்போ வந்து ஒரு பாக்ஸ் மத்தி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோ மத்தி எவ்வளோ 15,000 ரூபா போகுது. ஏன்னா கிலோ வந்து 330-350 ரூபா கிட்ட போகுது. இந்த பாக்ஸில் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஐஸ்லாம் வச்சு ஏற்றிட்டு போவோம். கட்டுறா இதில் அந்த சாக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி சாக்கில் வந்துட்டு ஃபுல்லாக ஐஸை வந்து ஒரு 4 கட்டி கிட்ட ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். நெட்டு உடஞ்சி எடுக்க என்ன பண்ணுறது. இப்போ வந்து இந்த மாதிரி மாப்போலைக்கெல்லாம் மீன் அதிகமாக வர மாட்டுது அப்படி சொல்லிட்டு ஒத்த விலைக்கு தான் மீன் வருது சொல்லிட்டு இந்தமாதிரி நாங்கள் ஒத்த விலையை தான் இடையில நாங்கள் எடுத்துகிட்டு போட்டுட்டு இருந்தோம். இந்த மத்தி விலை காமிடா. இதை ஒரு சில பேர் வந்து ஒத்த விலைன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் இந்த டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம ஒரு விதமாக சொல்லுவாங்க. மாப்பூல் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது மாஸ்டர் மாப்போல. அப்புறம் வலை ஓடக்குள்ள வந்து இந்த பைப்பை தான் நாங்கள் வந்துட்டு இந்த இதில் சொருவி விட்டோம். இந்த பைப்பு தான் நாங்கள் வந்து இதில் சொருவி விட்டோம். இது சொருவிட்டு இது மேலே ஒரு பைப் ஒன்று வச்சுருக்கோம். ஏன் நாங்கள் அந்த பைப்பை வந்து சொருவினாக்கா இந்த வலை ஓடக்குள்ள இந்த கட்டெல்லாம் வந்து ஓடி இதில் வந்து நம்ம போட்டில் ஏறாமல் அழகாக சல்லுன்னு ஓடுறதுக்காக அந்த மாதிரி பைப்பை வந்து மாட்டி வச்சுருக்கோம். இப்போதைக்கு இந்த பைப்பை நம்ம எடுத்து வரமாக போட்டுறோம். நான் மற்ற போட்டை வந்து உரசி பைப் உடச்சிப்போம். நம்ம அனித்து சைடு போகலாம். இங்கே வந்து மாப்பிளோட மேங்காய் ஒரு வீடியோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மாப்பிள்னா என்னன்னு சொல்லிட்டு. அனித்து மாப்பிளோட மேங்காய் கரெக்டாக இங்கே தான் இருக்குது. நான் ஒரு லைட்டு போட்டுன்னு சொன்னேன்ல, நைட் டைமில் விளாட்லைக்கு அந்த லைட்டை அந்த கேனுக்குள்ளே தான் போட்டு நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேன் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து போட்டோட அனிட்டி சைடு வந்தாச்சு. அனிட்டி சைட்லன்னா இங்கே நின்றுட்டு தான் நாங்கள் வந்து மாப்பெல்லாம் அப்படியே பார்ப்போம். அப்படியே மாப்பூர்தா இப்படி தான் பார்த்துட்டு இருப்போம் அனிட்டி சைடு நின்றுட்டு. அப்புறம் வந்துட்டு அவரா இது அங்கே இருந்தது. இது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாத்துரா சொல்ல போட்டுறாதரா 10 லட்ச ரூபா சொல்லு. இது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து கச்சான்னு சொல்லுவோம். கடலில் ஏதாவது இந்தமாரி செத்து போன மீன் ஏதாவது மயந்து வரும், அதை தூக்கிறதுக்கும். அப்புறம் நான் நைட்டில் வந்து கடலில் சும்மா லைட் போட்டு வலை பற்றிட்டு இருப்போம். அப்போ வலைக்கிட்ட நிறைய மீன் ஒடியாதுக்குள்ளே இந்த கச்சா போட்டு தூக்கிப்போம். அதுக்காக தான் இந்த கச்சா வச்சுக்கிறோம். செமையாக யூஸ் ஆகும் இதெல்லாம் கடல் மேலே. மாப்பிள்ளையை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த கொடியெல்லாம் தேவை கிடையாது. இதெல்லாம் தடி பாக்ஸ் தூக்கிட்டு போகிற தடி. லைட் ஒன்று வச்சுப்போம். அந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு பெரிய ஆட்டோ ஒரு சின்ன லாரி வைக்கிற பேட்டரி தான் நான் உள்ளே வச்சுக்கிறோம். அந்த பேட்டரி அவங்கள்ட்ட காமிக்கிறேன். அதுக்காண்டா சிரிக்கிற லைட்டு தானடா சொன்னேன். இதுக்கு தான் மக்கள் சிரிக்கிறாங்க. எனக்கு இந்த லைட்டை காமிச்சுன்னா அந்த லைட்டுக்குள்ள பேட்டரியை காமிக்கிறேன் பாருங்கள். சரி, பேட்டரியெல்லாம் பார்த்துருப்பீங்க, உள்ளே தான் இருக்கும். அப்புறம் இந்த பொட்டியை பற்றி முக்கியமாக வந்து எல்லாத்தையும் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இது இருக்குல்ல கேமரா, இது இருக்குல்ல ஒதுக்கி உடஞ்சி கிடக்கு. இதுலேருந்து தான் வந்து எங்கள் போட்டு இன்ஜின்லேருந்து சுசுக்கி 40 இன்ஜின்லேருந்து இது வழியாக தான் வந்து சார்ஜ் ஏறும். இது வழியாக சார்ஜ் ஏறி எங்கள் பேட்டரி போய்டும். இதுதான் வந்து சார்ஜ் கன்வெர்ட்ரு. இன்ஜின்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஏற கன்வெர்ட்ரு.
இந்த இதை காட்டு, பொட்டியை காட்டு. லேண்ட்ஸ் இப்படி எடுக்கக்கூடாது, இப்படி எடு. இதில் தான் வந்து நாங்கள் வந்து இந்த டிவி அந்த எக்கஸ்டோன்டர் சொன்னேன்ல, அதை வந்து பொறுத்தும் இடமே தான். இங்கே தான் வந்து செல்லு வச்சுப்போம். இப்படி இதோ இருக்குல்ல, இந்த இடத்துல தான் வந்து அழகாக வந்து செல்லு வச்சுப்போம். தண்ணி கீரி படுற மாதிரி இருந்தால் செல்லை இங்கேன்னு வச்சுப்போம். அப்புறம் இங்கே நிறைய இங்கே வந்து பெஸ்ட் ஒரு வாக்கி டாக்கி வச்சுருந்தோம். இல்லை ஒரு பெரிய போட்டு வாக்கி டாக்கி ஒன்று வச்சுருந்தோம். சரி இல்லை, நிறையா சுவிட்ச் போர்டெலாம் இருக்குது பாருங்கள். 4 சுவிட்சு போர்டு, 4 ஃப்ளக்ஸ் ஒரு மாதிரி சுவிட்ச் போர்டு. கீழெலாம் கொஞ்சம் பிளேஸ். இந்த பொட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்களே செஞ்சோம். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்க இங்கோட வீடியோ. இந்த பொட்டி பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக நாங்களே தான் செஞ்சோம். இது வந்து நாங்கள் தனியாக வாங்கி நானே எங்கள் அண்ணன் தான் செஞ்சோம். நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு செல்லை வச்சு வீடியோ எடுப்போம். அப்படியே செல்லு அப்படியே ஃபிட் பண்ணிவிடுவேன். ஃபிட் பண்ணி அங்கே அப்படியே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் செல்லு. நம்ம அங்கே இருந்து வேலையை பார்த்துட்டு போகிறதெல்லாம் இந்த செல்லு மேலே அந்த அதுவும் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து எங்கள் போட்டு தான். நான் அடுத்து வந்து அந்த போட்டை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து மாப்போலோட செட்டிங்ஸ் வந்து நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன். மாப்போல போட்டில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தனாக்கா, இந்த வீடியோ பற்றி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணி விட்ருங்க. இப்போ இது இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பாய்.